நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதிவோ அல்ல அதிவோ பதிகலவே சொன்ன படகலமயமோன்னு மகான்கள். இது என்ன மலையா ஆதிசேஷனா 1000 சிரசா இல்ல திருவேங்கடமுடியானுடைய விஸ்வரூபமா? எனக்கு காலிகோபுரம் வரைக்கும் கீழேந்து பார்க்க செய்ய இது மலை மாதிரி தெரியலையேன்னு மகான்கள் அதிசயிச்சு நின்றிருக்கக்கூடிய அந்த இடத்துல நான் காலை வைக்கிறதாவது. ராமானுஜர் என்ன பண்ணார்? காலை மடிச்சுண்டு முழங்காலாலேயே ஏறி போனாராம் திருமலைக்கு. அதனால தான் இன்னைக்கும் கடைசி ஸ்ட்ரெச் நடந்து ஏறவாளுக்கு தெரியும். அதனால தான் நடந்து ஏறச்சே ராமானுஜர் மாதிரி முழங்காலால கூட நம்ம நடக்க வேண்டாம். அந்த வினயத்தோட கார்ல போனா கூட என்ன பண்ணணுமா? முடியல கார்ல போறோம், அப்ப அந்த அலிப்பிரியில கார்லேருந்து அந்த டோக்கன் கொடுக்குற இடத்துல இறங்கிட்டு கீழே மலையடிவாரம் இருக்கணும், அந்த முதல் படியையாவது தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சரணாகதி பண்ணிட்டு அப்புறம் கார்ல போனோமா. ஏன்னா அந்த தொட்டாலே பாபத்தை போக்கக்கூடியது. அப்ப என்ன பண்ணணும்? முழங்காலால கூட ஏற வேண்டாம், நம்ம பாதத்தால ஏறலாம், நம்முடைய காலால ஏறலாம். ஆனா சில பேர் பண்றதை பார்த்தா நமக்கு எத்தனை வருத்தமா இருக்கும்னா, ஒரு பிக்னிக் மாதிரி காலில் அந்த ஐயில் ஷூஸ் எல்லாம் போட்டுண்டு பாதரட்சையை போட்டுண்டு வேண்டாத விவாதங்கள்லாம் வழியில பேசிண்டு அப்படி போனா அதை விட பாபம் வேற கிடையாது. ஏன்னா பாஷ்யக்காரரான ராமானுஜர் முழங்காலால ஏறி அந்த முடிஞ்ச இடத்துல அவருடைய சன்னதி இன்னைக்கு இருக்கு. அந்த ஜீயர் மடத்தை சேர்ந்தவர்கள் சின்னஜெய்யர் ஏற்பாடு பண்ணி தினமுமே கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கா. முழங்கால் முடிச்சுன்னு பேர் அதுக்கு. ஏன்னா அந்த இடத்துல முழங்கால் நெருக்கி ராமானுஜர் உட்கார்ந்த இடம் அங்க சன்னதி கட்டியிருக்கா. அது மாத்திரம் இல்ல, நாம ஏறிண்டே போனா அந்த இடம் வரைச்சே லாஸ்ட் ஸ்ட்ரெச்சோனோ, அதனால நம்ம முழங்கால் கூட முடிச்சு போட்டுக்குமா, கொஞ்சம் அங்க உட்கார்ந்தா தேவலை போல தோணும். அப்படி மகான்கள்லாம் சிரமப்பட்டு ஏறி இருக்கக்கூடிய மலை இருக்கே, ஒவ்வொரு யுகத்துல கிருத்தே விஷாத்திரிம் வக்ஷயந்தி, திரேதாயாம் அஞ்சனாச்சலம். கிருத்தயுகத்துல அதுக்கு விஷாத்திரின்னு பேரா, திரேதாயுகத்துல அஞ்சனாத்ரின்னு பேரு, துவாபர யுகத்துல சேஷாத்ரின்னு பேரு, கலியுகத்துல வெங்கடாச்சலம்னு பேரு. கிருத்தே விஷாத்திரிம் வக்ஷயந்தி, திரேதாயாம் அஞ்சனாச்சலம், துவாபரே சேஷசைலேதி, கலௌ ஸ்ரீ வெங்கடாச்சலம். ஒவ்வொரு யுகத்துல, அதாவது கிருத்தயுகத்துல விஷபாத்ரின்னு பேர். எதனால விஷபாத்ரின்னு பேருனா, ரிஷபன்னு ஒரு அசுரம் இருந்தானா, அவன் நரசிம்மனுடைய உத்தமமான பக்தன். அந்த சாலக்கிராம ரூபத்துல நரசிம்ம சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி லக்ஷ்மி நரசிம்மனாக அந்த அம்மா மடியில உட்கார்ந்து இருக்க, நடந்து ஏற வழியில இன்னைக்கும் பார்க்கலாம் உத்தமமான சாலிகிராம நரசிம்மனுடைய சன்னதி. அதை ரிஷபாசுரன் தினமுமே அவருக்கு பெரிய தியானத்தை பண்ணி தபஸ் பண்ணி அந்த மூலமந்திரத்தை சொல்லி யாகங்களை பண்ணி அந்த மலையில கடைசியா என்ன பண்ணுவான்? பூர்ணாகுதியில தன்னுடைய தலையையே வெட்டி ஆகுதியா சமர்ப்பணம் பண்ணிடுவானா. உடனே பகவான் பிரத்யட்சமாகி ஏண்டா இப்படி பண்ணேன்னு தலையை கொடுத்துருவார். 1000 வருஷம் ஆச்சு, தினமுமே இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கான் விஷபன். ஒரு நாள் என்னாச்சு? ஸ்ரீனிவாசன் பிரத்யட்சம் ஆயிட்டாராம். அவருடைய மலையோன்னும், அப்பா ஏன் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்? எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன். மோட்சம் வேணுமா, சொர்க்கம் வேணுமா, இல்ல உத்தமமான ஐஸ்வர்யங்கள் வேணுமா, எதை கேட்டாலும் கொடுக்குறேன், அப்படி உத்தமமான பக்தனா இருக்கே என்ன. இந்த விஷபன் சொன்னா, நச்ச மோக்ஷம் நச்ச ஸ்வர்க்கம் பரமேஷ்டிய பதம் கரே தசாவதார விபவகம் யுத்த பிக்ஷாச்சதேகிமே. இவனுடைய அசட்டு தரத்தை பாருங்க. இத்தனை உத்தமமா தபஸ் பண்ணா, ஆகுதியா சமர்ப்பணம் பண்ணா, வேங்கடவனே வந்து என்னடா வேணும்னு அவன் மலையில நின்றுட்டு மலையப்பன் கேட்கிறார். மோட்சத்தை கேட்க வேண்டியது தானே. எல்லாத்தையும் விட்டா, எனக்கு மோட்சமும் வேண்டாம், சொர்க்கமும் வேண்டாம், நரகமும் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், யுத்த பிக்ஷை வேணும்னா. உனக்கு என்னோட சண்டை போடணும்னு ஆசையா இருக்கு உன்னோட எனக்கு. அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு யாகங்கள்லாம் பண்ணேன். நான் உன்னோட தொந்த யுத்தம் பண்ணணும், கதா யுத்தம் பண்ணணும். சில பேருக்கு வாழ்க்கையில் என்னன்னா, எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கணும். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார். சாருக்கு என்ன வழக்கம்னா, சங்கல்பமே பண்ணி விட்டாராம். அதாவது அன்னைக்கு ஆகாரம் பண்ணணும், கார்த்தால சாப்பாடு சாப்பிடணும்னா யாரோடையான ஒருத்தரோட வாய் சண்டை போட்டுட்டு தான் சாப்பிட்றதுன்னு ஒரு சங்கல்பம். அதனால எல்லாரோடையும் சண்டை போட்டார். கிராமத்தில் இவர் சண்டை போடாதவாளே கிடையாது. இவரை பார்த்தாலே எதுக்கடா வம்பு அப்படின்னு யாரும் கிட்டக்க வரதில்லை. ஒரு நாள் ஆகாரெல்லாம் ரெடி ஆயிடுத்து, வாச தென்னையில மூட்டையை கட்டின்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். ஒத்தரும் வரமாட்டேன்றா. இவரோட கிட்டக்க வரல. இவருக்கோ என்னடா இது, சண்டை போடாம சாப்பிட முடியாதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கமே, எவனும் வரமாட்டேன்றானேன்னு வண்டிக்காரனை கூப்பிட்டாராம். ஒரு காரியம் பண்ணிடா, இந்த ஊர்ல தான் நமக்கு சண்டை கிடைக்கல, கட்டு சாதத்தை வண்டியில ஏத்து அடுத்த கிராமத்திலேயாவது இறங்கி அங்கேயாவது இவனோட வாய்ச்சண்டை போட்டாவது தான் இந்த சாப்பாட்டை சாப்பிடணும்னு சாதத்தை வண்டியில ஏத்துனார். அவ்வளவுதான். அவன் வண்டியில ஏத்தின்டா, இவரும் ஆத்த பூட்டின்றார். நேரம் அந்த வண்டி ஏற போறார். இது வரைக்கும் எதிராத்து மாமா பேசாம இருந்தாரே, ஒரு 2 நிமிஷம் பேசாம இருக்க கூடாதா?
இவர் கிளம்புறாருன்னு உடனே கதவை திறந்தார், தம் மேல் துண்ட திண்ணையில தட்டினார். அப்பாடா சனிய ஒழிஞ்சதுன்னாராம். அவ்வளவுதான். எங்க ஒழிஞ்சது? இவரது காதல விழுந்ததோன்னு அப்பதான் அவருக்கு எதிராத்துக்காரருக்கு பிடிக்கவே ஆரம்பிச்சது. கீழே இறங்கினார். யார சனியன்னு சொன்னேன்? நான் சனியனா நீங்க சனியனா? உங்க ஜாதகத்தை எடுங்கோ, என் ஜாதகத்தை எடுக்கிறேன். யாருக்கு 7 நாட்டு சனி, யாருக்கு சனி தசைன்னு பார்த்துடலான்னு நேர வண்டிக்காரன் பக்கமா திரும்பினாராம். ஆட்டுதுரா சண்டை, இறக்குடா மூட்டையேன்னார் அவர். இங்க அது மாதிரி சில பேருக்கு சண்டை வந்தா தான் அவளுக்கு திருப்தி. இவன் யுத்த பிக்ஷையை கொடுக்கணும்னா உடனே சுவாமி அவனோட பயங்கரமான யுத்தங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சார். சாயங்கால வேளை வந்துருத்து, யுத்தம் கடுமையா நடந்துட்டு இருக்கு. அப்ப சுவாமி பார்த்தார், இவனை இனிமே விடக்கூடாதுன்றதுக்காக சக்கரபானே நமஸ்துப்யம் சக்கரஸ்ய சரிதம் ஸ்ருதம் யச்சக்ரேன பிரதப்தஸ்து முக்திபேதின சம்சய சுதர்ஷனாழ்வான கையில் எடுத்துட்டாராம். அவ்வளவுதான், அவன் சண்டையை நிறுத்திக்கலான்ட்டான். ஏன்னா எப்ப சக்கரத்தாழ்வான கையில் எடுத்துட்டியோ இனிமே நான் ஜெயிக்க மாட்டேன், என் உயிர் போயிடும். அதனால எனக்கு போறோம், திருப்தி ஆயிடுத்து, சண்டையை நிறுத்திக்கலாம். ஆனா ஒரே ஒரு வரம் கொடுக்கணும், நான் உன்னோட சண்டை போட்டு இந்த இடத்துக்கு எல்லா யுகங்கள்லயும் என் பேரால விஷாத்ரி விஷபாத்ரின்னு வரணும்னு இவன் பிரார்த்தனை பண்ணானா. அதனால தான் அங்க பகவானுடைய இந்த 7 மலைகள்ல அவனுடைய பேரால ஒரு ஸ்ரீசேஷைல கருடாச்சல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி விஷபாத்ரி விஷாத்ரி முக்கியாம் ஆக்கியாம் தொதீய வசதேர நிசம் வதந்தி ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதமோ. அத 7 மலைகள்ல அவனுக்கு ஒரு பேரு. அதே மாதிரி பகவான் ஆதிசேஷன், சேஷாச்சலம்னு முக்கியமான ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் பெரிய போட்டி வந்தது, யார் பலசாலின்னு. பகவான் பார்த்தார், மேருமலையை போய் ஆதிசேஷன் கட்டிக்கட்டும், வாயு பகவான் காத்த அடிக்கட்டும். அவன் தூக்கிட்டான்னா வாயு பகவான் கெட்டிக்காரன், தூக்க விடாம இவன் இழுத்து பிடிச்சிட்டான்னா ஆதிசேஷன் பலசாலின்னார். ஏன்னா சுவாமிக்கு மேருமலை வேங்கடாத்திரியில கீழே வரணும்னு எண்ணம் வந்துருத்து அவருக்கு. அதனால இதை சொன்ன உடனே ஆதிசேஷன் கட்டிண்டான். வாயு பகவான் காத்த பயங்கரமா வீசினான், மலையை தூக்க முடியல. அப்போ ஒரு இடத்துல ஆதிசேஷன் மூச்சு விடுறதுக்காக அந்த கயிறை அப்படி லூஸ் பண்ணானா, அந்த சந்தில வாயு பகவான் பூந்துட்டு அப்படியே ஆதிசேஷனோட அந்த மேருமலையை கொண்டு வந்து கீழே இறக்கினானாம். அது திருமலையில ஒரு மலையாக வந்து கீழே விழுந்தது. பகவானும் கூடவே வந்தார். ஆதிசேஷனான நீ கஷ்டப்பட்டு இங்க ஐஷன் வந்ததுனால இந்த மலைக்கு உன்னுடைய பேரால சேஷாச்சலம்னு பேர் இருக்கும். வாயு பகவானுக்கு அனுகிரகம் பண்ணணுமோனோ, அதனால ஒரு மலையை என்ன பண்ணார், வாயு பகவானுக்கும் அஞ்சனா தேவிக்கும் பிறந்த அந்த மலைக்கு ஆஞ்சநேயன் பிறந்ததுனால அஞ்சனாத்ரின்னு பேரை வச்சுட்டாராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத்தனை மகிமைகள் இருந்தாலும் கலியுகத்துல நமக்கு பலன் அளிக்கிறது என்னன்னா வெங்கடாச்சலம். அந்த பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய உத்தமமான மலையாக நமக்கு இருக்கிறதுனால தான் மகான்கள் எல்லாம் அந்த மலையிலேயாவது ஒரு பிறவி எடுப்பேனே. ஆழ்வார் ஸ்ரீனிவாசனை தரிசனம் பண்றதுக்காக நேர குலசேகர ஆழ்வார் பகவானை தரிசனம் பண்ணார். ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய தரிசனம் முடிஞ்சது. பகவான் கேட்டார், உங்களுக்கு ஏதாவது வரவேணும்னா கேட்கலாம். ஏன்னா ஆழ்வாரும் அவரும் ஒருத்தருக்கொத்தர் நேர பேசிப்பார். சுவாமி உங்களுக்கு ஏதாவது வரவேணும்னா கேட்கலாம். என்ன வரவேணும்னு கேட்க போறேன். பகவான் கேட்டார், செல்வம் வேணுமா சொல்லுங்கோ, உத்தமமான ஒரு மோட்சத்தை கொடுக்கட்டுமா, 7 ஜென்மத்துக்கும் உயர்ந்த பதவியை கொடுக்கட்டுமா, என்ன வேணும்னார். உடனே குலசேகர ஆழ்வார் சொன்னாராம், பிரபோ எனக்கு ஒண்ணுமே வேண்டான்டா, ஒரே ஒரு அனுகிரகத்தை பண்ணிடு. எத்தனை பிறவி பிறந்திறந்து 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 பிறவி எடுத்தா கூட அந்த பிறவியை இந்த மலையில கொடுத்துடுன்னு பிரார்த்தனை பண்ணாராம். எனக்கு ஒண்ணுமே, மூனேறு செல்வத்து உடல் பிறவியான் வேண்டேன், ஆனேறு ஏழ்வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தால் தன் கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. ஆனாத செல்வத்து அறம்பயரும் யான் வேண்டேன், வானாலும் சென்மமும் மன்னரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடசுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே. மலை மேல எனக்கு பிறவியை கொடுத்துரு. ஒரு பிறவின்னு கொடுத்தா ஏதான ஒரு மலையில தீர்த்தமா இருக்கேன், ஒரு புஷ்கரணியா இருக்கேன், அப்படி ஒரு பிறவி எனக்கு கொடுத்துருன்னாராம். பகவான் தான் கருணை வள்ளலோனும். அதனால அடுத்த க்ஷணம் என்ன பண்ணார், நீங்க அடுத்த பிறவியில இந்த மலையில ஒரு புஷ்கரணியாக ஒரு தீர்த்தமாக இருப்பேன்னாலாம். சரின்னு இவர் சந்தோஷம்னு சொல்ல வேண்டியது தானே, அதான் சொல்லலையா. ஆக ஒரு 10 அடி நடந்தார், மறுபடியும் திரும்பி வந்தாராம். சீனிவாசா இதுல ஒரு கஷ்டம் இருக்குன்னார். என்னன்னார் சீனிவாசன், நான் பாட்டுக்கு ஒரு தீர்த்தமா இருந்துருவேன், ஒரு டீப் சம்மர் வந்ததுன்னா நான் வத்தி போயிடுவேனப்பா.
இல்ல பிரம்மோற்சவம் வந்தா மோட்டர் போட்டு என்னோட வாட்டரை இறைச்சிடுவாளே, அதனால அதுக்கு அழிவு உண்டு, அதனால வேற பிறவியே கூட. வேற பிறவியா? வேற என்ன வேணும்னு நீயே கேளுனாராம். அப்ப ஆழ்வார் கேட்டார், மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே, ஒரு மீனா இருந்துடுறேன். ஏன்னா நீ தசாவதாரத்துல மத்ஸ்யாவதாரம் தானே முதல்ல எடுத்த, அதனால உனக்கு அந்த மத்ஸ்யத்திரத்துல அத்தனை பிரீத்தி, மீனா இருக்கன்னு என்னாராம். சரி மீனா இருந்துக்கோன்னு சொல்ல வந்த சீனிவாசர் என்ன பண்ணார், ஆழ்வாரே அதை கொடுக்க மாட்டேன்னாராம். எதை கேட்டாலும் கொடுக்குறேன், இது என்ன அக்கிரமமா இருக்கேன்னார். அப்ப பகவான் சொன்னார், என்னடா லாஜிக் இது, ஆறே வத்தி போயிடும்னு பிறவி வேண்டான்ற, அப்புறம் அதுல மீனா இருக்கணும்ன்றியே, கொடுத்தேன்னா 5 அடி போயிட்டு மறுபடியும் வந்து ஆறே வத்தி போயிடுத்துனா மீனுக்கு என்ன வேலைன்னு கேட்பேன், அதனால அதுவும் வேண்டாம், வேற எதையாவது கேளுன்னார். அப்ப ஆழ்வார் என்ன பண்ணார், பொன் வெட்டில் பிடித்துடனே புகப்பெருவனாவேனே, கையில தங்க வட்டில வச்சுக்கிறேன். அதை விட உத்தமமான பிறவி என்ன இருக்கக்கூடியது? ஒரு மத்த ஏதாவது கோயில்னா பித்தளை வட்டில கொடுப்பா, வெள்ளி வட்டில கொடுப்பா, ஆனா உங்க ஊர்ல எனக்கு தங்க வட்டில தான் கொடுப்பா. அந்த தங்க வட்டியில கையில வச்சுட்டு அர்ச்சகனா பிறந்துட்டேன்னா முகத்வார வழியா நேர வரலாம், ஒருத்தர் டிக்கெட் கேட்க மாட்டா, ஒரு கஷ்டம் இல்லை, நினைச்ச மாத்திரத்துல வந்து உன்னை நான் சேவிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, கார்த்தால சுப்பிரபாதம், தோமால அர்ச்சனை, அந்த கொலுவுல வந்து போக சீனிவாசனான உன்னை தரிசிக்கக்கூடிய உத்தமமான பாக்கியம், மலையப்பனான உனக்கு நடக்கக்கூடிய கல்யாண உற்சவத்துல நான் பங்கேற்று நான் நடத்துவேன், ஊஞ்சல் உற்சவத்தை நடத்துவேன், வாகன சேவைகள் இருக்கும், சகஸ்ட தீபாலங்காரம் இருக்கும், நடுவுல வசந்த உற்சவத்தினுடைய திருமஞ்சனம் இருக்கும், ராத்திரி ஏகாந்த சேவை இருக்கும், வருஷ உற்சவங்கள்லாம் இருக்கும். இத்தனையிலேயே நானே பங்கேற்று ஒரு அர்ச்சகனா இருந்தேன்னா உன்னை தொட்டு 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 கைகரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்குமே, அதனால எனக்கு பிறவிய மலையிலையும் கொடுத்து பொன்வெட்டில் பிடித்துடனே புகப்பெருவனாவேனாராம். உடனே இருந்துக்கோன்னார். 2 அடி போனார், ஆழ்வார் வந்தார், இது கூட வேண்டாம் பண்ணாராம். ஏன்னார், அர்ச்சகனா இருந்தா மேக்சிமம் நீ 100 வயசு தான் கலியுகத்துல கொடுக்குற, அந்த 100 வயசுல நான் படிச்சு என்னுடைய பாலக பருவம் போய் சர்வீஸ்ல சேர்ந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கால்குலேட் பண்ணனா 25-30 வருஷம் தான் அர்ச்சகரா இருக்க முடியும். அதனால பர்மனண்டா இருந்தா வாங்கிக்கலாம், இது வேண்டாம்ப்பா, பர்மனண்டா ஒரு பிறவி வேண்டும், ஒரு காரியம் பண்ணிடு, செண்பகமாய் நிற்கும் தவமுடைய நாவேனே, உன்னுடைய நந்தவனத்துல ஒரு செண்பக பூவா இருக்கனேன்னு சொன்னாராம். செண்பக பூவா தானே, தாராளமா இருந்துக்கோன்னார். ஆழ்வார் சொன்னார், வேண்டாம் வேண்டாம், அதுவும் கஷ்டம்னாராம். என்ன கஷ்டம்னா, நான் பாட்டுக்கு பூவா பிரகாசிச்சுட்டு இருப்பேன், யாராவது திருமலை எப்பனான உன்னை சேவிச்சுட்டு தோட்டத்துக்கு வருவா, நான் அவ்வளவு அழகா இருப்பேன், அப்பவா என்ன பண்ணுவா, இந்த பூ இவ்வளவு நன்னா இருக்கே அப்படின்னு பறிச்சு தலையில எடுத்து வச்சுட்டாள்னா அவ ஊருக்கு அவளோட போய் சேர்ந்துருவேன். நான் மலையில பிறவி எடுத்து என்ன பிரயோஜனம், அதனால அதுவும் வேண்டாம். சுவாமி பார்த்தார், நீயே ஒரு பிறவியை கேட்கிற, நீயே வேண்டான்னு சொல்ற, ஒரு தீர்மானம் பண்ணிக்கோ, என்ன வேணும்னார். அப்பதான் ஆழ்வார் சொன்னாராம், இத்தனை நாளா நான் இத்தனை நாடியா விவேகம் இல்லாம பேசிட்டேன், எனக்கு நான் பண்ண ஒரு பெரிய தப்பு, நான் வந்து பூவா இருக்கணும், நான் வந்து மீனா இருக்கணும் அப்படின்னு நானே உன்னை பிரார்த்தனை பண்ணனேன், அது தப்பு. சாய்ஸை உன்கிட்டக்க விட்டுருக்கணும். நான் என்ன பண்ணிருக்கணும், எனக்கு பிறவியை கொடுப்பான், பிறவியை அங்கங்க கொடுக்காத, மலையில கொடுன்னு கேட்டிருக்கணும். அப்புறம் உன் பொறுப்பு, பிறவியை நானா எதுக்காக அதிக பிரசங்கித்தனமா அதுவா இருக்கேன் இதுவா இருக்கேன்னு மலையில கேட்கணும். அதனால நான் சொன்ன இத்தனை பாசுரங்களையும் விட்டுடு, கடைசியா உன்னை ஒன்னு பிரார்த்தனை பண்றேன், செம்பவளவாயால் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலை மேல், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே, எனக்கு பிறவின்னு ஒண்ணு கொடுத்தா அந்த மலையில கொடுத்துரு, அங்க எனக்கு இருந்துட்டா போரும்னு மகான்கள் பிரார்த்தனை பண்றான்னு சொன்னால், அதனால தான் மலையப்பனுக்கு முன்னாடி நம்ம சரணாகதி பண்ண வேண்டிய இடம் அந்த மலையம். தேசிகன் என்ன பண்ணார், அத மலைக்காகவே ஒரு பாசுரம் எழுதினாராம். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு, கடுவினைகள் இருவினையும் கலையும் வெற்பு, தின்னமுது வீடன்ன திகழும் வெற்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு, புண்ணியத்தின் புகழிதன்ன புணரும் வெற்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு, வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. இந்த ஒரு பாட்டு போறோம், மலை மலையப்பன் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு, அந்த மலை எப்படிப்பட்டதுன்னா, பிரபத்தியேதம் கிரிம்பிராய ஸ்ரீனிவாசானு கம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சக்கராயுதம். தேசிகன் சொன்னார், மலை வேற ஒண்ணுமே இல்லையா, பகவானுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு 3 தேவி இருக்காளோனோ, திருமலையில மாத்திரம் 3 தேவி இல்ல, 4வதா ஒரு தேவி இருக்கான்னார். அந்த 4வது தேவி பேர் என்னன்னா தயாதேவின்னு பேராம்.
திருமலையில மாத்திரம் 3 தேவி இல்ல, 4வதா ஒரு தேவி இருக்கான்னார். அந்த 4வது தேவி பேர் என்னன்னா தயாதேவின்னு பேராம். கருணைக்கே உரிப்பிடமான கருணை தேவி தயாதேவி. அப்ப அந்த தயாதேவி உருவம் எப்படி இருக்கும்? ஸ்ரீதேவி எப்படி இருப்பான்னு தெரியும், பூமாதேவி எப்படி இருப்பான்னு தெரியும், நீலாதேவி எப்படி இருப்பான்னு தெரியும். தயாதேவியினுடைய உருவம் எப்படி இருக்கும்னா தேசிகன் சொன்னார், தயாதேவி வேற யாரும் இல்ல, அந்த திருமலையே தயாதேவின்னு சொன்னார். பிரபத்தியே தம் கிரிம்பிராயகாம். அப்ப அந்த மலை எப்படி தயாதேவி ஆகும்? அழகான உதாரணம் சொன்னார். சாதாரணமா ஒரு கரும்பு சாறு இருக்கு. நாம ஒரு கரும்பு சாறை போய் ஒரு கடையிலேருந்து ரொம்ப தாகமா இருக்குன்னு வாங்கிட்டு வந்தோம்னா அந்த கரும்பு சாறை எத்தனை நாள் வச்சுக்க முடியும்? கார்த்தாலேருந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கலாம், இல்லைன்னா புளிச்சு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சா கூட எத்தனை நாள் இருக்கும்? மேக்சிமம் 1 நாள் இருக்கும். அப்ப அந்த கரும்பு சாறு கெடாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதனுடைய உருவத்தை மாத்தணும். அதை கரும்பு சாறு ஒரு பாத்திரத்தில் கொட்டி அடுப்பை மூட்டி அதை பத்த வச்சு கொஞ்சம் கெட்டியாக்கினோம்னா கருப்பஞ்சாறு என்ன ஆயிடும்? கல்கண்டாயிடும். கல்கண்டு எத்தனை நாளைக்கானாலும் கெடாது. கருப்பஞ்சாறு தான் கல்கண்டா இருக்கு. அது மாதிரி தேசிகன் சொன்னார், பகவான் ஸ்ரீனிவாசனுடைய தயைன்ற ஆறு இருக்கே, அது திருமலையிலேந்து வேகமா வழிஞ்சு ஓடிண்டே இருக்கு. அவருடைய கருணைன்ற அந்த ஆறு இருக்கே கருப்பஞ்சாறு மாதிரி. ஏன்னா கரும்பும் கருப்பா இருக்கு, இவனும் கருப்பா இருக்கான். அதுக்கும் 3 கண்ணு இருக்கு, இவரும் 3 உருவமாக நமக்கு திருமலையில அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். சக்கையா போட்டு பாகவதோத்தமாள்னா அவனை கீர்த்தனைகளாலும் பாசுரங்களாலும் பக்தி பரவசத்தாலும் நாம சங்கீர்த்தனத்தாலும் கோவிந்தா கோவிந்தான்னு அவனுடைய பிரபாவத்தை சொல்றதாலும் அவனை போட்டு பிழிஞ்சு எடுத்துடுறா. அதை கேட்டு கேட்டு அவனுடைய அந்த கருணைன்ற கருப்பஞ்சாரானது மலையிலேந்து ஓட ஆரம்பிக்கிறதா. அப்படி ஓட ஆரம்பிக்கிறது என்னாச்சு? ஒரு காலத்துல மலையில இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தினால அது தகிச்சு எப்படி கருப்பஞ்சாறு கல்கண்டா மாறுமோ அதே மாதிரி கீழே இறங்கறதுக்குள்ள கற்கண்டான திருவேங்கட மலையாக மாறிடுத்துன்னு சொன்னார். பிரபத்தியே தம் கிரிம்பிராய ஸ்ரீனிவ இச்சுசாரம் கருப்பஞ்சாறுன்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த மலை என்ன பண்றது? நமக்கு மலையப்பனை காமிச்சு கொடுக்கறதா. மலையப்பன் எங்க இருக்கார்? 7 மலையை தாண்டி இருக்கார். அவர் யாருன்னா கண்ணன் நடியினை எமக்கு காட்டும் வெற்பு. சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் திருவேங்கடமுடையானா வந்திருக்கான. அழகு என்னன்னா ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை நீங்க பகவான் கண்ணனாக அவதாரம் பண்ணான். கிருஷ்ணாவதாரத்தில் ஏற்பட்ட குறை நீங்க பகவான் ஸ்ரீனிவாசனாக திருமலையில இருக்காராம். அதனால்தான் ராமன் கிருஷ்ணன் ஸ்ரீனிவாசன் இவா 3 பேரும் வேற இல்லை. திருமலையில மூலஸ்தானத்துல நம்ம பார்த்தோம்னா நடுவுல ஸ்ரீனிவாசர் இருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். ஸ்ரீனிவாசர் மாத்திரம் இல்லையா, அவரை சுத்தி பல மூர்த்திகள் இருக்கா. அதாவது ராமர் சீதை லக்ஷ்மணன் இருக்கா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக இருந்திருக்கார். போக சீனிவாசன் இருக்கார், உக்ர சீனிவாசன் இருக்கார். உக்ர சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார், ஸ்ரீதேவி பூதேவி உண்டு அவருக்கு. அவரை அந்த கைசிக துவாதசி மத்திரம் தான் வெளியில எழுந்தருள பண்ணுவா. அப்படி அந்த இத்தனை ஸ்ரீனிவாசர் அவருக்கு கீழே இருந்துருக்கா. அது மாத்திரம் இல்லாம சாக்ஷா ஸ்ரீ கிருஷ்ணன் ருக்மிணி சமேதனாக உள்ளுக்குள்ள இருக்கார். சாலக்கிராம மூர்த்தியாக ஸ்ரீனிவாசன் இருக்கார். 100 சாலக்கிராமமானது இருக்கு. இவ்வளவு ரூபத்தோட பகவான் இருக்காரு. அவர் ஸ்ரீனிவாசனா இல்லாம ராமச்சந்திரமூர்த்தி ஒரு பக்கம், ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு பக்கம், 2 பக்கமும் அவ இருக்காளாம். அதனால்தான் சாயங்காலத்துல திருமலையில சகஸ்ட தீபாலங்காரம்னு ஒரு சேவையானது நடக்கும். 1000 தீபத்தை ஏற்றி எம்பெருமான ஊஞ்சல்ல எழுந்தருளை பண்ணி வேதபாராயணத்தில் ஆரம்பிச்சு பகவானுடைய அந்த உத்தமமான கீர்த்தனைகளை எல்லாம் பாடி நாதஸ்வரத்தோட கல்பூரகாரத்தியோட முடிப்பா. அப்ப அந்த சகஸ்ட தீபாலங்காரம் மாசத்துல 30 நாள்னா 28 நாள் தான் ஸ்ரீனிவாசனுக்கு சகஸ்ட தீபாலங்காரமா. 2 நாள் ஸ்ரீனிவாசனுக்கு கிடையாது. ஒரு நாள் புனர்வசு இன்னைக்கு ராமச்சந்திரமூர்த்திக்கு சகஸ்ட தீபாலங்காரம் நடக்கும். ரோகிணின்னு வந்ததுன்னா கிருஷ்ணனுக்கு சகஸ்ட தீபாலங்காரம் நடக்கும். அதை 2 நாட்கள் ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணுவார்? அவளை அமிச்சுட்டு இவர் உள்ளுக்குள்ள இருப்பாராம். அந்தந்த நட்சத்திரத்துல அந்த சுவாமி. காரணம் என்ன? ராமனுடைய அவதாரம், கிருஷ்ணனுடைய அவதாரம், ஸ்ரீனிவாசன். அதனால தான் நாங்க உள்ளுக்குள்ள 27 பேர் புடைசூழ இருக்கோன்றார். நமக்கெல்லாம் பிரமிப்பா இருக்கும். என்ன சார் இது, பகவானோட சுத்தி இத்தனை பேர் இருக்காளா? நம்ம ஸ்ரீனிவாசனை தானே பார்த்துருக்கோம். ஆமா, எப்படி மற்றவாளை பார்க்க முடியும்? இந்த ஒரு சுவாமியை பார்க்கறதுக்குள்ளேயே ஒரு செகண்ட்ல நம்மளை ஜெருகண்டின்னு தள்ளிடுறாள. இவெல்லாம் இருக்கான்னு இந்த மாதிரி புஸ்தகத்துல படிச்சு சொற்பொழிவுல கேட்டுக்கிறத தவிர வேற வழி இருக்கா?
ஆனா அந்த பகவான் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை பகவான் கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்துல என்ன குறை? பகவான் சக்கரவர்த்தியாகவே இருந்துட்டுமே, எல்லார்கிட்டையும் பழக முடியலையே. பெரிய ஜனங்கள்லாம் நம்ம கிட்டக்க எல்லாம் பழகினாலே தவிர சாமானியர்கள் நம்ம கிட்டக்க நெருங்கிறதுக்கு பயப்பட்டாலே. போரும்பா, இந்த ராஜ வேஷமே வேண்டாம், பரவ சுலபமான ஒரு வேஷத்தை எடுக்கணும்னு அந்த குறை நீங்க கண்ணனாக எம்பெருமான் அவதாரம் பண்ணான். கிருஷ்ணாவதாரத்தில் சோரஸ்ய சௌரியம் ஜெகத பிரசித்தம்னு எல்லாரோடையும் முழுசி பரிமாறினா. ராஜ வேஷத்தையே அவன் ஏத்துக்கவே இல்லை. ராஜாவான அர்ஜுனனை தூக்கி தேர்தட்டில் உட்கார வச்சுட்டு கையர் பிடித்த உழவுகோலும் சிறுவாய் களிரும் சேனாதூலி தூசரித்தமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றிய கால்களுமாய் உடைய பார்த்தசாரத்திய வேஷம்னு அவன் சாரத்தியா வேஷம் பண்ணானே தவிர அவன் அந்த இடத்துல பகவான் பரிபாலனம் பண்ணல. ஆனால் அந்த குறை நீங்குவதற்காக பகவான் பின்னாடி ஸ்ரீனிவாசனாக வந்தானா. அவன் திருவேங்கடமுடியானாக அந்த மலைக்கே ராஜாவா இருந்துருக்கான். அது மாத்திரம் இல்ல, ஸ்ரீனிவாசன் இப்ப இருக்கிறதுக்கு காரணமே அங்க கிருஷ்ணாவதாரத்துல அவன் எல்லா காரியத்தையும் முடிச்ச அப்புறம் யசோத பிராட்டியை கூப்பிட்டான். அம்மா, நான் உங்களுக்கு பலவிதமான லீலைகளை எல்லாம் காமிச்சேன், அந்த லீலைகள் எல்லாம் எனக்கு பார்த்துட்டேன், அதனால உங்களுக்கு சந்தோஷம் தானே, என்னுடைய லீலையை பார்த்தீங்களோன்னா. உடனே யசோதம்மா சொன்னா, போருண்டா, உன்னோட லீலை யாருக்கு வேணும்? பாலை திருடினதோ வெண்ணையை திருடினதோ ஒரு பையனுக்கால ஒரு அம்மாவுக்கு எதனால பெருமை? அவனுடைய கல்யாணத்தை பார்க்கறதுனால பெருமை. உன்னுடைய கல்யாணத்தை நான் பார்க்கலையே, அதுக்கு கொடுத்து வைக்கலையேன்னா. சுவாமி என்ன பண்ணா, நீங்க கவலையே படாதீங்கோ, நான் உங்களுக்காகவே கலியுகத்துல ஸ்ரீனிவாசனாக வரேன். யசோதையான நீங்களே வகுல மாளிகையாக வாங்கோ, எனக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கோ. ஒரு தடவை இல்லை, கலியுகம் முடிகிற வரைக்கும் உங்க முன்னாடி எனக்கு அந்த க்ஷேத்திரத்துல தினமுமே கல்யாண உற்சவம் நடக்கும். அந்த கல்யாண உற்சவத்தை நித்தியோற்சவமாக நீங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கலாம்னு பகவான் அனுகிரகம் பண்ணி இன்னைக்கும் கல்யாண உற்சவம் தினமுமே நடந்துட்டு நாம அதை டிவிலாம் கூட லைவா பார்த்துக்கூடிய அளவுக்கு வந்துருத்துன்னு சொன்னால் வகுல மாளிகைக்கு பண்ண ஒரு அனுகிரகம். கண்ணனே திருவேங்கடமுடியானாக வந்தான். அதனால அந்த மலையை தொட்டாலோ மலையப்பன நினைச்சாலோ கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. கடிவினைகள் இருவினையும் களையும் வெறுப்பு. நம்ம பண்ண புண்ணியம் பாவம் ரெண்டுத்தையுமே போக்கிடுறதான். அதனால தான் ஆகாசத்தில் இருக்கிற தேவதைகள்லாம் கீழே இறங்கி வந்து சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் சொனுதந்த சுகாய மமோகச்சரம் அபகாய ரகுத்வகமன்யமகம் நகதல் ஜன கல் ஜன ஜாதுபஜே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் சொனுதந்த சுகாய மமோகச்சரம் அபகாய ரகுத்வகமன்யமகம் நகதல் ஜன கல் ஜன ஜாதுபஜே. பரம சுலபனாகவும் சுகிருதனாகவும் நமக்கு வேண்டியவனாகவும் நம்ம குடும்பத்துல ஒத்தனாகவும் எம்பெருமான் நிக்கிறானே. அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அந்த கோவிந்தனுடைய நாம சங்கீர்த்தனத்தை தான் அவன் எதிர்பார்க்கிறான். அதை பண்ணிட்டோம்னா நம்ம புண்ணியம் பாவம் எல்லாத்தையும் போக்கிடுறானா. ஆனா புண்ணியம் பண்ணவாளுக்குத்தான் பகவானுடைய திருமலையை அடைய முடியுமா? அதுக்கு அந்த சரித்திரத்தை கேட்கறதுக்கோ அந்த திவ்ய தரிசனத்தை அடையறதுக்கோ உத்தமமான புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 80 வயசு, சதாபிஷேகம் வரப்போறது, அது வரைக்கும் திருமலைக்கு போனதே கிடையாது. அந்த அம்மா அவருடைய மனைவி என்ன பண்ணா, சதாபிஷேக பத்திரிகை போட்டிருக்கோம், இப்பவாவது ஒரு தடவை திருப்பதிக்கு வாங்கலேன்னு கஷ்டப்பட்டு அப்படி கம்பல் பண்ணி கூட்டுன்னு போனாலாம். அப்படி கூட்டுன்னு போய் அந்த பெருமாள் சன்னதி கிட்ட நிக்க வச்சா, இப்பவாவது இவருக்கு புத்தியை கொடுத்தியே, வரவழைச்சியே, ரொம்ப சந்தோஷம்னு ஆனந்த கண்ணீரை பெருக்கிண்டு நேர அங்கேருந்து அந்த அம்மா ஆனந்த விமான நிலையத்துக்கிட்டக்க வந்து அவரை கேட்டா, இப்ப ஸ்ரீனிவாசனை தரிசனம் பண்ணலே, எங்க பெருமாள் எப்படி இருக்கார் பார்த்தேளான்னா. அவர் சொன்னார், நன்னாதான் இருக்கார், இல்லைன்னு சொல்லல, ஆனா அங்க பெருமாள் ஒத்தரா இருக்காருன்னு ஒரு பொய் சொல்லிட்டியே, உங்க பெருமாள் 2 பேரா இருக்காருன்னாராம். அப்பதான் இந்த அம்மா தலையில அடிச்சுட்டா, இவர் பெருமாளை பார்க்கல, வெளியில இருக்கிற துவாரபாலகால தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான். அதனால தான் புண்ணியத்தின் புகழிதன்ன புகழும் வெறுப்பு. அந்த புண்ணியம் பண்ணியிருந்தா தான் நம்ம எம்பெருமான தரிசனம் பண்ண முடியும். விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. வேங்கட வெற்புன்னு பேரு, வேத வெற்புன்னு பேரு. வேதத்தினுடைய உட்பொருள் மலையான், வேதமே மலையாக வந்ததனால தான் கர்வம் இருக்கிற தேவதைகள்லாம் ஆகாசத்திலேருந்து கீழே இறங்கி வரா, கர்வம் இல்லாத நம்மளை மேலே ஏத்துறாராம்.
அப்ப சுவாமி என்ன பண்ணார், யாராவது தன்னுடைய பிறவியை எடுத்தாலும் இது போன்ற வைபவங்களை உட்கார்ந்து பக்தி ஸ்ரத்தையோட நம்ம கேட்டு திருமலை யாத்திரை போகணும்னு தீர்மானம் பண்ணா கூட முதல்ல திருச்சானூர்ல இருக்கக்கூடிய தாயாரை சேவிக்கணும். அப்படி பகவான் அப்படி இடது கையை வளைச்சு கீழே நீட்டின்னு இருப்பானா. திருமலையில பார்த்தோம்னா என்ன கேட்கிறான்னா, நீங்க கீழே தாயாரை பார்த்துட்டு தானே வந்திருக்கேள், நேர மேல வரலையேன்னு கேட்பானா. ஏன்னா அந்த அம்மா கொடுக்கிற பணத்தை இவனுக்கு உண்டியில போட்டா தான் இவன் குபேரனுக்கு வட்டியை கட்ட முடியும். அதனால அந்த சம்பிரதாயமே என்னன்னா, தாயாரை சேவிச்சுட்டு மலையை அந்த நடந்து ஏறி அதில் இருக்கக்கூடிய வைபவங்களை எல்லாம் ரசிச்சு நேர வைகுண்ட துவாரம் வழியாக கோவிந்தா, ஸ்ரீனிவாசா, ஏழுமலையப்பா, பாலாஜி, கலியுகத்தில் இருக்கக்கூடிய உத்தம புருஷனேன்னு அவனுடைய திருநாமத்தை சொல்லிண்டு இத்தனை தியானத்தோட உள்ள நுழைய செய்ய அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணதேவராயரையும் அவனுக்காக பல கைங்கரியங்கள் பண்ணவாளை பார்த்து உள்ள நுழைஞ்சோன்னா ரங்கநாதன் அற்புதமாக கோயில், திருமலை பெருமாள் கோயில் நம்ம சொல்லக்கூடிய ரங்கநாதன் நடுவுல இருக்கான். ஒரு பக்கம் தேவாதிராஜன், ஒரு பக்கம் ஸ்ரீ நிருசிம்மன். உள்ள அப்படி நுழைஞ்ச உடனேயே பெரிய திருவடியான கருடன் அந்த திவ்ய கஷேத்திரத்துல நம்மள வாருங்கள்னு வரவேற்க, அதிலேந்து நிமிந்து பார்த்தால் உத்தமமான ஜாஜ்வல்யத்தோட திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழ்மருக்கன் அணிநிறமும் கண்டேன், பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன்னு 4000 கோடி பெருமான திவ்ய ஆபரணங்களை போட்டு உத்தமமான சுப்பிரபாதத்துல மாத்திரம் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அழகான திருவடி, தோமாலையில உத்தமமான துளசியால மூடக்கூடிய திருவடி, உயர்ந்த இடுப்பு, 24 வாழ்க்கையினுடைய கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, காம குரோத மோக லோப மத மாச்சரியங்கள் 6, அதே விதத்தில் நமக்கு வித்யா அவித்யான்ற மாய இத்தனையும் அடக்கிண்டு 24 தத்துவங்களையே 24 முழம் வஸ்திரமாகத்தான் உடுத்திண்டு அன்னமாச்சாரியரே இடுப்புல கட்கமாக இருக்க, ஒரு கையாஸ்தால நமக்கு அபய அஸ்தத்தையும் இன்னொரு கையால நமக்கு உத்தமமான வைபவத்தால என்னை சரணாகதி பண்ணுங்கள், என்னுடைய திருவடியை அடையுங்கள்னு சரணாகத வத்சனாக காமிச்சுட்டு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய உயர்ந்த அந்த மலையப்பனான ஸ்ரீனிவாசனுடைய மூல மூர்த்தியில உத்தமமான சகஸ்ரநாம மாலை, சாலுக்கிராம மாலை, கருட சேவையில மாத்திரம் நம்ம வெளியில கொண்டு வரக்கூடிய மகர கண்டீன்ற உத்தமமான ஆபரணம், அந்த திவ்ய ஆபரணத்தோட 4 சதுர புஜங்கள்ல ஒரு சக்கரத்துல வைர கிரீடம், அழகான வைர சங்கு, வைர சக்கரம், உத்தமமான நாகாபரணம், மேல் நோக்கிய அந்த அழகான பச்சை கற்பூரம் பொதிக்கப்பட்ட மொவாய்க்கட்டை, காதல கர்ண பத்திரங்கள், கருணையே ததம்பக்கூடிய கண்களாக இருந்தாலும் தீட்சண்யம் தாங்க முடியாதுன்னு வியாழக்கிழமை ராத்திரியிலேந்து வெள்ளிக்கிழமை கார்த்தால வரைக்கும் கண்ணை திறந்து வெள்ளியிலேந்து வியாழக்கிழமை கார்த்தால வரைக்கும் பச்சைகற்பூரத்தால மூடப்பட்ட உத்தமமான நேத்திரங்கள், உயர்ந்த புனுகு ஜவ்வாது குங்குமப்பூவால தயாரிக்கப்பட்ட உயர்ந்த திருமன் காப்பு, அழகான வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம்னு சூரியஸ்பர்த்தி கிரீடமூர்த்த திலகனாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய ரூபத்தை பார்த்து ஆனந்த விமான நிலையத்தில் வந்து அவனுடைய திவ்ய சேவையில நம்ம பண்ண பிரார்த்தனைகளை எல்லாம் மறந்ததை அங்க தெரிவிச்சு வெளியில வந்து அப்ப நின்றோன்னா அப்ப மகான்கள் சொன்னா, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே. அத்தனை ரூபத்துல பகவான் கீழே இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் மேல ஏத்தி மலையப்ப சுவாமியாக நம்ம போய் உள்ள சேவிக்க முடியலனாலும் உற்சவ காலங்கள்ல தினமுமே மலையப்பன் வெளியில வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய வைபவம் திருமலையினுடைய வைபவமா. அதனால தான் மலை வேற இல்ல, மலையப்பன் வேற இல்ல, மலையும் மலையப்பனையும் நம்ம சேர்த்து கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு அந்த கோவிந்தனுடைய திருநாமத்தை 3 தடவை சரணாகதி பண்ணி உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லைன்னு நம்ம சொன்னமே. ஆனால் வாழ்க்கையில சர்வ சஞ்சலங்களையும் நீக்கி நம்ம குடும்பத்துல ஒத்தனாக இருந்துட்டு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வைபவத்தை சிரவணம் செய்த உங்கள் அனைவருக்கும் மலையினுடைய அருளாலும் மலையப்பனுடைய அருளாலும் சர்வக்ஷேமங்களும் ஏற்படணும்ன்ற பிரார்த்தனையோட ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. நித்யஸ்ரீ நித்யமங்களம்.